சார், இந்த யூனியன் பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கே, அத பத்தி. சரி, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி பேரு, அனில் அம்பானி பேரு, அவரோட அமைச்சர்கள் பேர்லாம் அடிபடுது, அத பத்தி. சார், இந்த யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீலுங்கிற பேர்ல இந்தியாவை ஒட்டுமொத்தமா யுஎஸ் ப்ராடக்டோட மார்க்கெட்டா மாத்தி விட்டுருக்காங்களே, அத பத்தி. சார், இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து டைல்யூட் பண்ற மாதிரி அதோட பேரெல்லாம் மாத்தி சட்டத்தை மாத்தி அமைச்சிருக்காங்களே, அத பத்தி. சார், இந்த ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு யூஜிசி கொண்டு வந்ததுக்கு எதிராக அந்த உயர்ஜாதி இந்து மாணவர்கள்லாம் போராடி அதை தடுத்து நிறுத்திருக்காங்களே, அத பத்தி. இந்த அதானியும் அம்பானியும் கோடி கணக்கில் லட்சம் கோடியில சம்பாதிக்கிறதுக்கு டேட்டா சென்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து டாக்ஸ் ஹாலிடே கொடுத்திருக்காங்களே, அத பத்தி. சரி சார், எல்லாத்தையும் விடுங்க. இந்த போன கிறிஸ்துமஸுக்கு செலிப்ரேஷன் எல்லாம் பண்ண விடாம இந்தியா முழுக்க பல இடங்கள்ல அடிச்சு நொறுக்கிருக்காங்களே இந்த ஏபிவிபி ஹிந்துத்துவா குண்டர்கள் எல்லாம். நீங்க கூட கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் கேக்கலாம் வெட்டினீங்களே, அத பத்தி. இந்த திருப்பரங்குன்றம், இந்த கவின் ஆணவ படுகொலை. இப்ப ஏன் நான் இந்த லிஸ்ட் எல்லாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, இவர் அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, பிஜேபி அதிமுக எல்லாம் இங்க ஃபீல்டுலயே கிடையாது, அதனால அவங்கள நோக்கிலாம் நம்ம கேள்வியே கேட்க கூடாது, நம்ம திமுகவை மட்டும் தான் விமர்சிக்கணும், மத்தபடிக்கு அவங்கள பத்தி எல்லாம் கவலையே கிடையாதுன்னு பேசிட்டு இருக்காரு இல்லையா. இப்ப நான் சொன்ன இத்தனை விஷயத்திலயும் தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? இவர் இப்படி பேசுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒண்ணு, இவர் தமிழ்நாடுங்கிறது தனி நாடு, இங்க பிரதம அமைச்சரா வந்து திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார் இருக்காரு, அந்த காம்படிஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்தியாங்கிறது வேற நாடு, அதனால அதுல பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மோடியை பத்திலாம் நமக்கு கவலையே கிடையாது, பிஜேபி பத்திலாம் நமக்கு கவலையே கிடையாதுங்கிற அந்த அரசியல் புரிதல்ல இருக்கலாம். ரெண்டாவது, இவர் அரசியலுக்கு வந்த இல்ல வர வைக்கப்பட்ட நோக்கமே யூனியன் கவர்மெண்ட், அதாவது பிஜேபி ஹிந்துத்துவா பாசிஸ்ட் கவர்மெண்ட் செய்யக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் நார்மலைஸ் பண்றதுக்காக, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அதெல்லாம் நம்ம பேசவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த நெரேட்டிவை செட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன, இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்க தலைவரை தற்கொலைன்னு சொல்ல வருதா? சாரி சார், வேற ஆப்ஷன் இல்ல. நல்லா கேட்டுக்கோங்க, எலெக்ஷன் அப்படிங்கிறது பாலிடிக்ஸ்ல ஒரு பகுதி தான். எலெக்ஷன் மட்டுமே தான் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது த மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்ரோச்.